இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் குறித்து ஆலோசிப்பதற்காக தற்போது நிர்வாகிகள் குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களுடைய நிகரான் செய்தியாளர் ராஜசேகர், யாரெல்லாம் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க, அதனுடைய நோக்கம் என்ன, இன்னைக்கு வெளியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கா, வேட்பாளர் யார் அப்படின்ற விவரம்? தேவப்பிரியன், நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி இன்னும் ஒரு சில தினங்கள்ல அறிவிக்கப்பட உள்ள நிலையில திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் அவர்களுக்கான கூட்டணிகளுக்கான தொகுதிகள் என்பது ஒதுக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி, அதே போன்று திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி என்ற 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இன்று திருவாரூரில் உள்ள தனியார் ஓட்டலில் பார்க்கும்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில யார் வேட்பாளராக நிறுத்தப்பட போகிறார்கள் என்பது குறித்து அவர்கள் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. இந்த கூட்டத்தில் பாத்தீங்கன்னா முன்னாள் எம்எல்ஏ பழனிசாமி, முன்னாள் எம்எல்ஏ பத்மாவதி, அதே போன்று வை சிவபுண்ணியம் உள்ளிட்ட ஆகியோர் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் அதிகமாக ஏற்கனவே தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தான் நாகப்பட்டினம் தொகுதியில் இருந்து வருகிறார். அவர் பேர் எம் செல்வராஜ். இந்த நிலையில இந்த போட்டியில் இந்த முறை யார் போட்டியிட போகிறார்கள், அவர்களுக்கு அதிக வாய்ப்புகள் யாருக்கு இருக்கிறது என்பது குறித்து அந்த ஆலோசனை கூட்டத்தை கட்சி நிர்வாகிகள் தீவிரமாக பேசி வருகிறார்கள். இதுல குறிப்பாக கட்சி வட்டாரத்தில் பேசப்பட்ட பொழுது தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய வை செல்வராஜுக்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக அந்த கட்சியினர் தெரிவித்து வருகிறார்கள். இருந்த போதிலும் இதுவரை உறுதியாக அறிவிக்கப்படவில்லை. இந்த கூட்டத்தில் இவர்கள் முடிவு செய்து இதனுடைய இறுதி முடிவை மாநில தலைமைக்கு அறிவிக்க அடிப்படையில் அதன் அடிப்படையில் தான் 2 திருப்பூர் மற்றும் நாகை நாடாளுமன்ற 2 தொகுதிகளுக்கான வேட்பாளர் யார் என்பது குறித்து தலைமை அறிவிக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது கூட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தேவப்பிரியன், உங்களுடைய தகவலுக்கு நன்றி ராஜசேகர்.